திருக்குறள் சிந்தனை. உதவி செய்வதால் வறுமை என்னும் கேடு வரும் என்றாலும் அது ஒருவன் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளும் தகுதியை உடையதாகும். ஒப்புரவு செய்தல் என்பது பிற உயிர்களுக்கு துன்பம் நேர்கின்ற போதெல்லாம் உதவி வருகின்ற நிலையாகும். அந்த உதவி செய்வதால் பொருள்வளம் குறையும். குறைந்தால் வறுமை வந்துடும். அப்படி வறுமை வந்தாலும் அதனை துன்பம் என்று கருதாமல் மேன்மையாக எண்ணுபவரே ஒப்புரவாளராய் ஒளி மிகுந்து உயர்ந்து அற்புத நிலையை அடைகின்றார். பிறர்க்கு உதவுவதால் பொருள் வளம் குறையுமே என்று அஞ்சியே பலரும் பிறர்க்கு உதவி செய்ய நினைக்காமல் ஓடி ஒளிகின்றார். சிலர், ஏன் பலர் பிறவியிலேயே கஞ்சனாக பிறக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளம் கனிந்து ஊக்கி உதவும் வள்ளல்களை காண்பது அரிதாகும். 100 பேருள் வீரன் ஒருவன் தோன்றுவான், 1000 பேருள் அறிஞன் ஒருவன் தோன்றுவான். உலகெங்கினும் தேடினாலும் ஒரு கொடையாளியை காண்பது அரிது என்பது தகடூர் யாத்திரை கூறும் செய்தியாகும். ஆர்த்தசபை 101 1001 புலவர், வார்த்தை 10000 பூத்த மலர் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டென்று அரு என்பது ஔவையின் பாட்டு. சிறந்த புலவன், சிறந்த அறிஞன், தெளிந்த புலவன், உள்ளத்தில் உயர்ந்த கொடையாளி முதலியோரின் சிறந்த தன்மையை கூறும் ஔவையின் கணிப்பு இது. கோடி மக்களுள் ஒருவர்தான் கொடையாளியாக முடியும் என்ற அந்த கணிப்பு கொடையாளியின் ஒப்புரவாளினின் உயர்ந்த பண்பின் அருமையை உணர்ந்து கொள்ள முடியும் என்று தெய்வப்புலவர் ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தில் ஒப்புரவினால் வரும் கேடனின் அகுதொருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து என்றார். ஆலயம் சிந்தி.